சிவாவோட என்டையர் ஃபேமிலியும் நகை கடைக்கு வந்திருக்காங்க. சிவாவோட அம்மா சொல்றாங்க, என் மருமகளுக்கு தலையில இருந்து கால் முடியும் தங்க நகையா இழைக்கணும், அந்த மாதிரி நகையா காட்டுங்கன்னு கேக்குறாங்க. அந்த நகை கடையில எல்லா நகையும் சிவாவோட அம்மா செலக்ட் பண்ணி வாங்குறாங்க. சிவாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. சிந்து, என்னைய நீ மனசுக்குள்ள நினைக்கிறத விட்டுட்டு ஆறுமுகத்தை தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சிந்து கிட்ட சிவா சொல்றாரு. சிந்து கண்ணீர் சிந்துறாங்க சிவாவை நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப சத்யராஜும் சிந்துவோட அம்மா சாரதாவும் நகை கடைக்கு வந்திருக்காங்க. சிவாவோட அம்மா சொல்றாங்க, சிந்துக்காண்டி எடுத்த நகையெல்லாம் சரி பார்க்கணும்னு பைரவிக்கு போட்டு பார்க்கறாங்க. சிவாவோட அம்மா சொல்றாங்க, பைரவிக்கு போட்டு பார்த்த எல்லா நகையும் சிந்துவுக்கு கரெக்டா இருக்கும். பைரவி, இந்த செயின் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருமா, நான் வாங்கி கொடுக்கறேன். பைரவி சொல்றாங்க, எனக்கு அடுத்த ஆளு வாங்கி கொடுத்தா பிடிக்கவே பிடிக்காதுன்னு அந்த செயினை அந்த இடத்துலயே வைக்கிறாங்க. சிவாவோட அம்மா அதிர்ச்சி ஆறாங்க. நகை கடையில பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிடுறாங்க. அப்ப பைரவி சிந்து கிட்ட கேக்குறாங்க, நீ ஏன் அமைதியா இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையா சிந்து? அதானே காரணம். நாளை சந்திப்போம்.